பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஹெல்தியான சிவப்பு அவல் புட்டு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேலரிஸ் ரொம்ப கம்மி. அதனால் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த அவல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதும் கூட. இதில் B12 இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த அவலை ஒரு 250 கிராம் அவல் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா ஒரு மணி நேரம் அளவுக்கு, இது கெட்டி அவல், சிவப்பு அரிசி அவல்னு சொல்லலாம். இது கெட்டி அவல். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன். அரை மணி நேரம் ஊற வச்சாலும் அது குழகுழன்னு ஆகாது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். மிக்ஸியில் எப்படி அடிக்கணும் அப்படின்னா, பல்ஸ் மோடில் வச்சு 1 2 3 அப்படி மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா ரொம்ப நைஸாகிடும். அடித்து எடுத்துக்கிட்ட பிறகு இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் இல்லைன்னா ஒரு துணி போட்டு புட்டு வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு வேக வைக்கலாம். இட்லி குண்டான்லேயே ஒரு 5 நிமிஷம் போதும் இதுக்கு வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து அதில் தேவையான அளவு சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. இது பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுன்றதுனால நெய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. இதே பெரியவங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னாலும் ஆப்ஷனல் தான், அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்கள் தித்திப்புக்கு அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் இதை சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க, ஏன்னா அந்த தித்திப்பு எடுத்து கொடுக்கணும். அதனால தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவல் புட்டு, சிவப்பு அவல் புட்டு அழகாக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புதிய நண்பர்கள் யாராவது இருந்தால் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.